இப்போ இந்த ராஜகுமாரியில வந்து கதை எப்படின்னா, ராஜகுமாரி அந்த வில்லன் பாலையா வந்து அந்த ராஜா வந்து ரொம்ப ஒரு கேப்பார் பேச்சு கேட்கிற ஒரு இன்னசென்ட், அந்த அரச பதவிக்கு லாயக்கில்லாத ஒரு மனுஷன். எது சொன்னாலும் ரெண்டு ரெண்டு தடவை சொல்லிக்கிட்டு இருப்பார். அவரே தனக்குத்தானே ரெண்டு தடவை சொன்னாதான் அவருக்கு மன திருப்தி ஆகும். அவர் ஆலகாலன் என்று அழைக்கப்படுகிற பாலையாவுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்து பாலையாவை மன்னராக்க வேண்டும்னு நினைக்கிறார். ஆனா பாலையாவை வந்து இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. யாருக்கு? அந்த ஹீரோயின் கே மாலதி, அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அப்ப இந்த பொண்ணை இந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க, இளவரசி அவங்களே ராஜகுமாரி, அந்த ராஜகுமாரி அவங்களே வந்து வேட்டைக்கு போறது, வேல் பயிற்சி, வாழ் பயிற்சி எல்லாமே படிச்சு ஒரு ஆணுக்கு நிகராக நாமே இந்த நாட்டை ஆள வேண்டும் நினைக்கிறாங்க. இப்படி ஒரு நாள் வேட்டைக்கு வரும்போது மான்னு நினைச்சு இவங்க எய்த அம்பு வந்து எம்ஜிஆர் மேல பட்டுருது. எம்ஜிஆர் ஒரு சாதாரண இளைஞன், ஒரு குடியானவன். மேலே பட்ட உடனே அவங்க ஓடியாந்து பார்க்குறாங்க. பார்த்து அவருக்குடைய காயத்துக்கெல்லாம் சிகிச்சை செய்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவர் ஒரு கட்டத்தில் சொல்லுவார், ராஜகுமாரி தொட்டதும் ஜில்லுன்னு இருந்துச்சுமா அப்படிம்பாரு. அந்த மாதிரி 2-3 நாள் தொடர்ந்து ஒருத்தர் சந்திக்கவும், அந்த அம்மா அரண்மனையிலேருந்து வர, இவர் டெய்லி வர, இப்படியே பார்த்து காதல் வளர்ந்து கொண்டு இருக்கும் போது என்ன ஆயிருது, அவங்க பாலையாவுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா அந்த அம்மா பாலையாவை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்லவும், அப்ப நல்லான்னு ஒருத்தன் இருக்கான் பாலையா கூட, அந்த நல்லான் வந்து சொல்லிடுறான், விஷயம் இப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதுல ஒரு நல்ல வசனம் உண்டு, நல்லான் எல்லாருக்கும் நல்லான் அப்படின்ட்டு. அப்ப நல்லான் சொல்லவும் பாலையா வந்து எம்ஜிஆருடைய அம்மாவை மிரட்டி வச்சிருவாரு, இதெல்லாம் ஆகாது, உன் மகனை ஒழுங்கா வச்சுக்கோ அப்படின்னு.